ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூட்டணியில் பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் கூறியது கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து விரிவாக விவாதமும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அக்டோபர் 11ஆம் தேதி தலைமையில் கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. உறுப்பினர் சேர்ப்பு பணியை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளோம். மக்களவைத் தேர்தல் பணிகளை குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த பண்ருட்டி ராமச்சந்திரன், இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. பாஜக தலைமையுடன் இப்போதும் தொடர்பில் இருந்து வருகிறோம். கூட்டணியில் இருந்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். 3ஆம் அணி அமையுமா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.